கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற சேதன பசலை அடங்கிய கப்பலை நாட்டுக்கு கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யுமாறு பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வாதிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் ரசாயன உரத்துக்கு பதிலாக சேதன உர பயன்பாடு தொடர்பில் கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். உரம் இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு ஊடாக குறித்த சீன நிறுவனத்திடமிருந்து சேதன பசலை கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறு கொண்டுவரப்பட்ட உரத்தில் நுண்ணுயிர்கள் இருப்பதாக பயிர் தனிமைப்படுத்தல் நிறுவனம் அறிவித்ததை அடுத்து குறித்த கடன் கேள்வி பத்திரம் ரத்து செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனூடாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர பிரச்சினை ஏற்பட்டதாகவும் இதற்கு நீதி அமைச்சர் தலையிட்டதாகவும் தமது கட்சிக்காரர் அதில் எந்தவிதத்திலும் தொடர்படவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். அதுக்கமைய தனது கட்சிக்காரருக்கான குறித்த பிடிபிராந்தை மீளப்பெறுமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் அதன் உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெரும கருத்து வெளியிடுகையில் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் பிடிபிராந்து இன்றி சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறித்த கடன் கேள்வி பத்திரத்தை மீளப்பெற்ற போதும் அமைச்சரவை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவற்றை மீள வழங்குமாறு அரசாங்கத்தின் இரண்டு உர நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அதனை உறுதிப்படுத்தி குறித்த இரண்டு நிறுவனங்களின் தலைவர்களும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சத்திய பிரகடனம் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அந்த உரத்துக்கு அனுமதி வழங்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தாலும் நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, அதனை திரைசேரி பொறுப்பேற்கும் என்று சந்தேக நபர் அங்கு தெரிவித்திருந்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெரும சுட்டிக்காட்டினார். அதுக்கமைய முன்னாள் அமைச்சரின் சர்ச்சைக்குரிய மற்றும் தான் தோன்றித்தனமான தீர்மானத்தினால் நாட்டுக்கு 6.9 மில்லியன் டாலர் இல்லாமல் போனதாக அவர் தெரிவித்தார். அதுக்கமைய சந்தேக நபரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.